அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாடங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. என்னம்மா இது, நேரமே போய் தொலைய மாட்டேங்குது. அங்க இருக்கையில டிவி பத்தியாவது இருக்குமா, ஏதாவது படத்துக்கு எடுத்து போட்டு பாத்துக்கிட்டு கிடப்பேன். இங்க ஒன்னுத்தையும் காண, என்னத்தை செய்யறது ஒன்றும் தெரியலையே. இனி என்ன செய்ய, நம்மளே தான் பாதிக்கிடணும் போல. ஏதோ நமக்கு சில பல பாட்டுகள் பாட தெரிஞ்சங்காச்சுக்கும் பரவாயில்லம்மா, யாரும் கூட இல்லைன்னு என்ன பண்றதோ போ. சரி, சமையல் கிமையில ஆயிட்டுண்டா, நல்ல வயிறு மட்டும் தின்னுட்டு படுத்து தூங்குவோம். வேற என்னத்தை செய்ய? ஐயோ, சமையல் இண்டுபதாம தோணுது. இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைனா அங்க இருக்கக்குள்ள நல்ல மீன் கறின்னு ஆக்கி போடுவாவோ. இங்க இன்னும் என்ன செய்வாவளோ? பணம் இல்ல காசு இல்லைன்னு சொல்லி சாம்பாருக்கு ஊத்திடுவாவளோமா. சாம்பார் ஊத்தினாலும் ஒன்றும் செய்ய முடியாது, தின்னுதானே ஆகணும். வேண்டான்னு சொல்லி பட்டினியா கிடக்க முடியும். கறி குழம்பு மீன் குழம்பு சமைக்கிற வாட கூட வரலையேம்மா. அப்ப இன்னைக்கு சாம்பார் தான் போல. அது சரி சிம்ரன், வாயை மூடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டேன். அரை வயிறு கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் பரவாயில்லடா பேராண்டி, உன்னோட வரேன்னு சொல்லி வரும்போது இதை யோசிச்சுட்டு இருக்கணும். இப்ப யோசிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. தங்கம், என்னமாம்மா? வீட்டுல அரிசி காய்கறி எல்லாம் இருக்குல்ல, ஏதாவது தேவைன்னா சொல்லுடி. இல்ல மாமா, எல்லாம் இருக்கு. நேத்து தான் அம்மாவும் சித்தியும் வரும்போது கொஞ்சம் அரிசி பருப்பு மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. என்ன தங்கம், அவங்க கிட்ட எதுக்கு வாங்கின? அதெல்லாம் ஏதோ வேணான்னு சொல்லிருக்கலாம்ல, நம்மளே ஏதாவது பாத்துருந்துருக்கலாம். இல்லைன்னா நமக்கு அதுக்கு கூட வாங்குறதுக்கு முடியலன்னு அவங்க சங்கடப்படுவாங்கல்ல. நான் வேணான்னு தான் மாமா சொன்னேன். ஆனா அம்மாவும் சித்தியும் தான் புது வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இல்லைனாலே நிறைய பொருளெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும், இதெல்லாம் நாங்க வாங்கி தரோம்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் உங்களுக்கு வேலை வேற இல்லை. வேலை இருந்தா கூட சரி நம்ம எப்படியாவது சமாளிப்போம்னு நினைப்பாங்க. வேலையும் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணுவோமோன்னு தான் அவங்க எல்லாம் வாங்கி தராங்க. வேலை இல்லைன்னா நான் என்னடி பண்ணிட்டோம்? போய் வேலை கேட்டா எவனாவது கொடுத்தா தானே. எவன்கிட்ட போய் வேலை கேட்டாலும் முதலாளியாட்டம் இருந்தவரு இப்ப இங்க வந்து இந்த கொஞ்சம் கூலிக்கு நீங்க வந்து உடம்பு வளைஞ்சு வேலை பார்ப்பீங்களா அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்கிறான். அதுலயும் பாதி பேரு என் கூட சரிசமமா போட்டி போட்டவனுங்க இப்ப எனக்கு வேலை கொடுப்பானுங்களா? சும்மா எல்லாரும் வேலை இல்லைன்னா நான் என்ன தாண்டி பண்ணட்டும்? ஐயோ மாமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? வேலை இல்லாததுனால நம்ம கஷ்டப்படுவோமோ நினைச்சு அம்மாவும் சித்தியும் வீட்டுக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்தாங்கன்னு தான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு வேலை இல்லைங்கிறத பெருசா நான் சொல்லவே இல்லை மாமா. அதுலயும் யாரு சொன்னாலும் நான் உங்களை போய் வேலை இல்லைன்னு குத்தி காமிப்பேனா மாமா? என்ன போய் நீங்க இப்படி சொல்லிட்டீங்களே, அப்ப நீங்க என்ன புடிச்சு வச்சுக்கிட்டது அவ்வளவுதானா மாமா? ஷோ, ஏ தங்கம், சாரிடி, ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டேன். இல்ல மாமா, நீங்க எவ்வளவு கோவம் இருந்தாலும் எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் என்கிட்ட மட்டும் அதை காமிக்கவே மாட்டீங்க. ஆனா இப்போ என்கிட்டயே இவ்வளவு கோவமா நடந்துக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் இடையில உள்ள அன்பு மட்டும் என்னைக்குமே மாறாதுன்னு நினைச்சேன் மாமா. ஆனா ஏய் நிறுத்தடி. ஏதோ தெரியாம கோவப்பட்டு பேசிட்டேன். உன்னை நான் திட்ட கூட இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கு போய் நீ பாசம் குறைஞ்சிருச்சு அன்பு அழிஞ்சிருச்சுன்னு இப்படி சீரியல் டைலாக் எல்லாம் பேசாதடி தங்கம். இல்ல, உங்களுக்கு என் மேல அன்பு குறைஞ்சது உண்மைதான். அடியே, அப்படியே அரைஞ்சேன்னு வச்சுக்க. பாத்தீங்களா, இப்ப கூட அரைவேன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி என்ன திட்டுறதுக்கே யோசிப்பீங்க, ஆனா இப்போ அடிப்பேன்னு சொல்றீங்க. அப்ப அன்பு குறைஞ்சு தானே போச்சு. ஐயோ தங்கம், இன்னைக்கு எனக்கு வாயில வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன 2 அடி கூட அடிச்சுக்கடி. தயவு செஞ்சு அழுகிறத மட்டும் நிறுத்துடி. இல்ல, உங்களுக்கு என் மேல அன்பு குறைஞ்சிருச்சு. அடிங் கொய்யால, அன்பா குறைஞ்சிருச்சு. இருடி, அன்பு எவ்வளவு இருக்குன்னு காட்டுறேன் இரு. இலை கதிரு, அக்கா வாக்கா. என்னடா ஏதோ 2 பேரும் சீரியஸா பேசிக்கிட்டு இருந்தாப்ல இருந்துச்சு. அமுதா கூட ஏதோ அழுகுற மாதிரி இருந்துச்சு. ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வெங்காயம் நறுக்கிட்டு இருந்தனா, அதான் கண்ணுல ஒரே தண்ணியா வந்துச்சு. அதான் வெங்காயம் நறுக்குனா கண்ணுல தண்ணி வரும், நீ கூட நான் நறுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தோசைய திருப்பி போட்டு பாத்துருக்கேன், ஆனா இவ தோசை கல்லையே திருப்பி போடுறாளே. அதானே பார்த்தேன். கதிரும் அமுதாவுமா சண்டை போடுறது உலகமே அழிஞ்சாலும் உங்களுக்குள்ள சண்டை வராதே. ஆமா சொல்லிக்கிட்டாங்க. இலை சும்மா இருளே. சரி சரி, வீட்ல கொஞ்சம் கறி குழம்பு செஞ்சேன், அதான் சரி உங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போமேன்னு கொண்டு வந்தேன்.
ஐயோ எதுக்கு நீ இதெல்லாம்? நான் இப்பதான் சாம்பார் வைக்கலாம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏ சாம்பார் எல்லாம் அங்க இருக்கட்டும், நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எதுவுமே யாராவது சாம்பார் சோறு திம்பாங்களா? அதான் நான் வீட்டுல கொஞ்சம் கறி எடுத்து ஆக்குனேன். எப்படியும் இங்க நீங்க இப்ப கறி எல்லாம் எதுவும் எடுத்து ஆக்கியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் கொஞ்சம் கொண்டு வந்தேன். எதுக்குக்கா ஞாயிற்றுக்கிழமை என்ன கறி திங்கணும்னு சட்டமா? ஏன் சாம்பார் தின்னா இறங்காதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த? உன் மாமியாருக்கு தெரிஞ்ச ஏதாவது சொல்ல போகுது. அட அது கிடக்குது கிளவி. வெளியே குப்பை கொட்ட போனாலே குப்பை தட்டுக்குள்ள எதையாவது ஒளிச்சு கொண்டு போவனான்னு பாத்துக்கிட்டு கிடக்கும். அதையெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தா ஆகுமா? அது அசந்த நேரமா பார்த்து கொஞ்சம் கொண்டு வந்தேன். இந்தா மாமுதா, இனி சாம்பார் எல்லாம் செய்ய வேண்டாம், கொஞ்சோண்டு சோறு மட்டும் வடி போதும். சரி அண்ணி. உள்ளதா இருக்காங்க மோனிக்குட்டி, வா உள்ள போலாம். இல்லை கதிரு, உன்னை இப்படி சிரிச்சு பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. அந்த நன்றி கெட்ட நாய்ங்க அப்படி பண்ணதுக்கு அப்புறம் என் தம்பி அப்படி மனசொடிஞ்சு போய் பாக்குறதுக்கே எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு தெரியுமா? அக்கா அதெல்லாம் நான் என்னைக்கும் மறந்துட்டேன். நான் நல்லாதான் இருக்கேன். நீ தேவையில்லாம அதையெல்லாம் யோசிக்காத. இல்லலே கதிரு, என்னால யோசிக்காம இருக்கவே முடிய மாட்டேங்குதுல. நீ எப்படி இருந்தவன்? எத்தனை பேத்துக்கு ஆதரவு கொடுத்திருப்ப? எதுக்கு? நானே வீடு இல்லாம ரோட்ல இருந்தப்போ என்ன கூட்டிட்டு வந்து வீடு வாசல்ல என்னை இப்படி நல்லா வாழ வச்சதே நீதானே. ஆனா நீயே தெருவுல போய் நிக்கும் போது எனக்கு அப்படி இதயமே வெடிச்சிருச்சுல. அப்பவே உங்களை எல்லாம் என் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும்னு பார்த்தேன். ஆனா என் மாமியா கிழவி சரியான நேரம் பார்த்து பிரச்சனை பண்ணி அதுக்கும் விடாம பண்ணிருச்சு. அப்புறம் நீங்க எல்லாம் அமுதா வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு கேட்க வந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. சத்தியமா சொல்றேன்ல, ஊருக்கே நல்லது நினைக்கிற உனக்கு இப்படி ஒரு கெடுதல் பண்ணிட்டாங்களே, அவங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்களே. கா கொஞ்சம் சும்மா இருக்கா. யாரோ என்னமோ பண்ணிட்டு போட்டோம். நம்ம யாரையுமே மனசார நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கவே கூடாதுக்கா. அவங்கவங்க பண்றது அவங்கவுங்களுக்கு கிடைக்கும். நம்ம நல்லது பண்ணா நமக்கு நல்லது வரும், நம்ம கெட்டது பண்ணா நமக்கு கெட்டது வரும். நமக்கு ஒருத்தவங்க கெட்டது பண்ணிட்டாங்களேன்றதுக்காக அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம என்னைக்குமே சொல்லக்கூடாதுக்கா. இப்ப என்ன, நான் கஷ்டப்பட்டாலும் நான் இருக்கேன்னு எனக்கு உதவி பண்றதுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க. இதுதான் நான் சம்பாதிச்ச பெரிய சொத்து. எனக்கு அது போதும்க்கா. நடந்த விஷயத்தையெல்லாம் நான் மறந்துட்டேன். நீயும் அதை மறந்துரு. தேவையில்லாம அதை யோசிச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. ஆமண்ணி, அதையெல்லாம் விடுங்க. இப்ப என்ன, நாங்க நல்லா தான் இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்கோம். நீங்க முதல்ல உள்ள வாங்க நீ. சரி அமுதா. ஹாய் ஐஷு டார்லிங். என்னது டார்லிங்கா? டேய் என்ன கொழுப்பா? ஆமாடி பொண்டாட்டி, உன்னை நான் டார்லிங் தானே கூப்பிடுவேன். உனக்கு வேணா எல்லாம் மறந்துருக்கலாம், ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கே. ஏய் யாருக்கு யாருடா பொண்டாட்டி? ஏன் நீ தாண்டி எனக்கு பொண்டாட்டி. அதான் நேத்து சொன்னனே, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் கூட ஆயிடுச்சு. நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்ட. டேய் திரும்ப திரும்ப பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வர சொல்லிட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தனை நான் கனவுல கூட காதலிச்சிருக்க மாட்டேன். இதுல வேற கல்யாணம் பண்ணி இருந்திருப்பனா? சான்ஸே இல்ல. ஏ ஐஷு டார்லிங், உண்மையை தாண்டி சொல்றேன். உனக்கு நம்பிக்கை வரலனா உன் டாடி அந்த சொட்டமாட்டை கிட்ட போய் கேட்டுப்பாரு. ஏய் என் அப்பாவை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீயே ஒரு ஃப்ராடு. நீ சொல்றத நம்பி நான் போய் என் அப்பா கிட்ட கேட்கணுமா? என் அப்பா இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் சரி, உன்ன மாதிரி ஒருத்தனை இந்த ஜென்மத்துல நான் நம்ப மாட்டேன். சரி ஐஷு டார்லிங், நீ நம்ப வேண்டாம். ஆனா உனக்கே எல்லாமே ஒரு நாள் ஞாபகத்துக்கு வரும். அப்ப நீ நம்புவ. அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா தானே ஞாபகத்துக்கு வர்றதுக்கு. ஐயோ ஐஷு டார்லிங், உனக்கு மேல நம்பிக்கை இல்லைன்னா என் கூட பைக்ல மட்டும் ஒரு ரவுண்டு வா. நிச்சயமா சொல்றேன், நடந்தது ஏதாவது ஒன்று உனக்கு நிச்சயமா ஞாபகத்துக்கு வரும். அதானே பார்த்தேன். டே பொறுக்கி, உன் புத்தி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீ சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்பி உன் பின்னாடி வர்றதுக்கு வேற எவ்வளையாவது பாரு. இங்க பாரு, தேவையில்லாம என்கிட்ட அதிகம் சொல்லி கலாட்டா பண்ணாம ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு. ஏ ஐஷு, நான் சொல்றத கொஞ்சம் நம்பு. ஏன் மரியாதை இங்கிருந்து போறியா இல்ல யாரையாவது கூப்பிடவா? என்னம்மா என்னாச்சு? சார் இங்க பாருங்க சார், தனியா போற பொண்ணு கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. பொண்ணுங்களை தனியா ரோட்ல நடக்க விட மாட்டானுங்க பொறுக்கி பசங்க. எங்க நவரு அது எவனு பாக்கட்டும். ஐயோ சார், நீங்க எஸ்எஸ் ஹாஸ்பிட்டலுடைய எம்டி தானே? டாக்டர் சமீர் தானே நீங்க? ஆமாங்க. ஐயோ சார், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். என் பையனுக்கு மூளையில ஒரு பிரச்சனைன்னு உங்க ஆஸ்பத்திரிக்கு தான் கொண்டு வந்திருந்தோம். நீங்க தான் அவனுக்கு ஆபரேஷன் கூட பண்ணீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்?
ஓ அப்படிங்களா? அது நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனால யாருன்னு சரியா ஞாபகம் இல்லை சார். ஐயோ, நீங்க மறந்துருக்கலாம் சார். ஆனா நாங்க எங்க உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களை மறக்க மாட்டோம். ஏன்னா என் பையனோட உயிரை காப்பாத்தி கொடுத்த தெய்வம் நீங்க. ஐயோ அப்படியெல்லாம் இல்லைங்க. தெய்வம் நல்லா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. நாங்க எங்க கடமையை தான் செய்யறோம். அதுக்கு மேல எல்லாமே அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கு. சரி, அப்புறம் பையன் இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்காங்களா? ஐயோ, உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கான் சார். மா, என்னம்மா நீ பொறுக்கி அப்படி இப்படின்னு அவரை போய் இப்படி மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? அவருக்கு எவ்வளவு பெரிய டாக்டரு. இங்க பாரு, அவர் ஏதோ தெரியாம வந்திருப்பாரு. நீ பார்த்து ஒதுங்கி போமா. அப்ப நான் வரேங்க சார். சரிங்க. ஹொய், என்ன உன் பப்பு வேகலையா? ஐஷு டார்லிங், உனக்கு வேணா நான் பொறுக்கியா இருக்கலாம். ஆனா இந்த ஊர்ல மத்த எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய டாக்டர். எல்லாரும் என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்கிறத விட்டுட்டு பழசையெல்லாம் யோசிச்சு ஞாபகம் வர வைக்கிறதுக்கான வழியை பாரு. டேய், என்னடா நீ பெரிய டாக்டர்னா நீ பண்ண ஐயாக்கிட்டனால இல்லன்னு ஆயிருமா? நீ டாக்டர்ங்கிறதுனால மத்தவங்களுக்கு வேணும்னா நீ ஒரு பொறுக்கின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் என்னடா டாக்டர் டாக்டர்னு ஓவரா பில்டப் விட்டுக்கிட்டு இருக்க? நானும் டாக்டருக்கு தான் படிக்க போறேன். இன்னும் 5 வருஷத்துல நானும் டாக்டர் தான். என்னடா முழிக்கிற? என்ன துபாய் போறேன்னு சொன்னவ இப்ப டாக்டர் ஆக போறேன்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? இங்க பாரு, நாங்க துபாய்க்கெல்லாம் போகல. நாங்க இனிமே இங்கதான் இருக்க போறோம். இங்க பாத்திமா மெடிக்கல் காலேஜ்னு ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அங்கதான் நான் ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னும் 5 வருஷத்துல நானும் டாக்டர் தான். என்னது, துபாய் போலையா? ஐஷு, நிஜமாவா சொல்ற? துபாய்க்கு போலையா? ஆமாண்டா, அதுக்குன்னு இந்த ஊர்ல தானே இருக்க போறா. நம்ம நினைச்சதை சாதிச்சுக்கலாம்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. நீ பெரிய டாக்டர்னு தானே இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. இன்னும் 5 வருஷம் தான். நல்லா படிச்சு உன்னை விட பெரிய டாக்டர் ஆகி உன் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடியே உனக்கு போட்டியா நான் ஒரு ஆஸ்பத்திரி திறக்கல. என் பேர் ஐஸ்வர்யா இல்லடா. ரைட்டு, ஆஸ்பத்திரி திறக்கிறதெல்லாம் இருக்கட்டும். மேடம், எந்த காலேஜ் சொன்னீங்க? ஃபாத்திமா மெடிக்கல் காலேஜ். டோட்டல் தமிழ்நாட்டிலேயே வச்ச பெரிய மெடிக்கல் காலேஜ். ஓ அப்படிங்களா? ஆமாண்டா. என்ன இவ்வளவு பெரிய காலேஜ்ல இவளுக்கு எப்படி சீட் கிடைச்சதுன்னு தானே பாக்குறேன். என் அப்பாவை என்ன நினைச்ச? அந்த காலேஜோட எம்டி என் அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரு நினைச்சா ஒரு சீட் இல்ல 100 சீட் கூட வாங்கி தருவாரு. ஓஹோ. ஆமாண்டா இடியட். நான் எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்? இன்னும் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் நான் காலேஜ்ல ஜாயின் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமும் என் பின்னாடி வந்த அப்புறம் நீ வேற ஐஷுவை பாப்ப. சே, அதுக்கப்புறம் நிச்சயமா உன் பின்னாடி வரமாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஆமா ஐஷு டார்லிங், அதுக்கப்புறம் உன் பின்னாடி வரமாட்டேன். ஆனா உன் முன்னாடி வருவேன், வேற மாதிரி. ஒன்னு ரெண்டுல இன்பம் நீங்க பண்டலா, கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. ஒண்ணு நம்ம ஃப்ரெண்டுல சுரும தீட்டும் வெண்ணில. கோபம் வந்தா டிராக்குலா நிக்க பண்ணி நிக்கும் இந்த பையன் லைஃப் ஜோக்கல. மஸ்தான போல மாப்பிள்ள வந்தாலே ஆட பூக்க முன்னால நின்று கொண்டாட ஒன்னாக சேர்ந்தோல. மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா அல்ல அல்ல எல்ல எல்ல கொள்ளையன்மோ காதலா. மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா மெஹர் சைலா அல்ல அல்ல எல்ல எல்ல கொள்ளையன்மோ காதலா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.